டீச்சிங் பண்ணியிருக்கீங்க, சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கீங்க, ஒரு முழு நேர மருத்துவராக இருந்திருக்கீங்க. இதில் வேர் யூ ஹாவ் டைம் ஃபார் குடும்பத்துக்கும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் எப்படி நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க? That's a fantastic question. ஸோ ஆண்டர்ப்ரனராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் அண்ட் பெரிய விஷயமாவே இருக்கும். லக்கிலி மை கோஃபவுண்டர் இஸ் மை ஒய்ஃப். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஷி ஜாயின் மை மிஷன். அண்ட் அவங்களோட என்ட்ரிக்கு அப்புறம் லைக் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தது. ஸோ அப்போ அவங்க கோ ஃபவுண்டர் கிடையாது, கோ ஜாயிண்ட் ஃபவுண்டர். ஸோ லைக் அவங்களோட என்ட்ரிக்கு அப்புறம் லைக் தெர் வாஸ் அ டிராஸ்டிக் ஷிஃப்ட் இன் ஆப்ரேஷன்ஸ். த வே ஹவு வி did all the operations and everything, starting from finance, sales, management and operations. So it took a complete shift. ஒரு சோலோ ஃபவுண்டரா இருந்து பண்றதுக்கும் ஒரு ஃபவுண்டர் நம்ம பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? ஸோ கோஃபவுண்டருங்கிறது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தென் ஐ ரியலைஸ்ட். ஸோ அவங்களோட என்ட்ரிக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ். இன்னைக்கு எங்களோட க்ரோத் எல்லாத்துலேயுமே லைக் ஷி ஹேஸ் அ பிகர் கான்ட்ரிபியூஷன். ஸோ she is the CEO right now and I am taking care of completely technical aspects. I am the CTO right now. So this is how like it went. ஸோ அப்போ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற விஷயத்தில் லைக் நான் என்னோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா, வாட் ஐ ஆல்வேஸ் லுக் அட், லைஃப் வேற ஒர்க் வேற கிடையாது. ரெண்டும் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஒர்க்கு தனி லைஃப் தனின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் நிச்சயமாக வரும், எதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு. என்னோட ஃபிலாசபி தட் இஸ் அது ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது.